Hello everyone, welcome to English Garden. In this video, we are going to learn The Gift of the Magi, a short story written by O. Henry in a simple and exam oriented way. Now, let's move to the author introduction. O. Henry's real name William Sidney Potter and his pen name was O. Henry. He was born in the year 1862. அவருடைய யூனிக் ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோன்னா he was a famous American short story writer. அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பார்த்தோன்னா விட் அண்ட் ஹியூமரிஸ்டிக்காக இருக்கும். நோட்டபிள் ஒர்க்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் he was died in the year 1910. About the story பார்க்கலாம். The story was published in the year 1905. ஜானர் என்னென்னா ஷார்ட் ஸ்டோரி அண்ட் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன்னா ஈவன் தோ இது வந்து ஒரு இமேஜினரி ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தா ஒரு ரியல் லைஃப்பில் டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை போர்ட்ரே பண்ண மாதிரி தான் இருக்கும். அதை தான் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன்னு சொல்கிறாங்க. இதோடைய செட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் டியூரிங் கிறிஸ்மஸ் டைமில் நடக்கிற மாதிரியான ஈவெண்ட்ஸை தான் சொல்லியிருக்கிறாங்க. அண்டு கேரக்டர்ஸ் பார்த்தோன்னா டெல்லா அண்ட் ஜிம் போத் ஆர் மெயின் கேரக்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. சாஃப்ரனி அப்படின்றவங்க யாருன்னா ஒரு ஹேர் குட் ஷாப் வச்சுருக்கிறாங்க, அதோடைய ஓனர் தான் சாஃப்ரனி. மெஜாய் அப்படின்றவங்க யாருன்னா இந்த ஸ்டோரியோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா த கிஃப்ட் ஆஃப் தி மெஜாய்னு சொல்லியிருப்பாங்க. மெஜாய் அப்படின்னா வைஸ் மேன் அப்படின்னு அர்த்தம். இதில் யாரை சொல்லியிருக்காங்கன்னா பேபி ஜீசஸ் பிறக்கும்போது ஒரு 3 வைஸ் மேன் ஈஸ்ட்லேருந்து வந்து கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அவங்கள தான் இங்கே மெஜாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டெல்லா அண்ட் ஜிம் ரெண்டு பேருமே ரொம்ப வந்து ஒரு புவரான லைஃப்பை தான் லீட் பண்ணுறாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஈவன் தோ இந்த ஸ்மால் ஏர்னிங்ஸ்லேயுமே டெல்லா வந்து $1.87 சேவிங்ஸாக வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் டைமில் அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு யாரையாவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய அன்பை த்ரூ தி கிஃப்ட் மூலமாக ஷேர் பண்ணுறது ஒரு கல்ச்சராக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ தட் டெல்லா அண்ட் ஜிம் ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்து அவங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக டெல்லா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சேவிங்ஸ் எடுத்து கவுண்ட் பண்ணும்போது $1.87 தான் இருக்குது. இதையுமே அவங்க எப்படி சேர்த்து வச்சாங்கன்னா அந்த க்ராசரி ஷாப்பில் வெஜிடபிள் மேன்கிட்ட பர்ச்சர் ஷாப்கிட்டலாம் பார்கெயின் பண்ணி தான் அதை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய வீக்லி அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ரெண்ட்டாகவே $8 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் தோ அவங்க இருக்கக்கூடியதுக்கு $8 ஸ்பெண்ட் பண்ணாலுமே அந்த வீடுடைய கண்டிஷன் வந்து ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு லெட்டர் பாக்ஸு டூ ஸ்மாலாக இருக்குது. அதில் எந்த ஒரு லெட்டருமே போஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. அண்ட் ஒரு எலக்ட்ரிக் பெல் இருந்தாலும் அதோடைய பட்டனை கூட ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த எலக்ட்ரிக் பெல் சிஸ்டமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஜிம்மோடைய ஃபுல் நேம் என்னென்னா மிஸ்டர் ஜேம்ஸ் டில்லிங்ஹம் யங். அவருக்கு ஒரு போர்டு வச்சுருக்கிறாங்க. அந்த போர்டில் இருக்கக்கூடிய நேமில் டில்லிங்ஹம் அப்படின்ற ஒரு நேமு அந்த காற்றுல ஃப்ளங்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க இருக்கக்கூடிய வீட்டு கண்டிஷன் இருக்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஜிம்மோடைய ஏர்னிங்ஸ் வந்து முன்னாடி கூட $30 இருந்துச்சு. பட் நவ் $20 தான் இஸ் ஏர்னிங். அப்போ இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனில் எவ்வளோ தான் இவங்க வந்து புவர் லைஃப் லீட் பண்ணாலும் எப்போவுமே ரெண்டு பேருமே ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக நேசித்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் அண்ட் டெல்லா கிட்ட 2 பொசிஷன்ஸ் இருக்குது. அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரெஷியஸான திங்ஸாக இருக்குது. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஜிம்மோடைய கோல்டு வாட்ச். இந்த கோல்டு வாட்ச் அவங்க அன்செஸ்டர்ட்டேருந்து இவங்கக்கிட்ட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க கிராண்ட்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து அவங்க ஃபாதர் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஜிம் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் கிட்ட இருக்கிற அந்த கோல்டு வாட்ச் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கிங் சாலமோனுக்கிட்ட இருக்கிற ட்ரெஷரை விட ஜிம்மோடைய கோல்டு வாட்ச் மோர் வேல்யூபிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெல்லாவோட பியூட்டிஃபுல்லான ஹேர். இந்த ஹேரை பார்த்தீங்கன்னா எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா கேஸ்கேட் ஆஃப் ப்ரௌன் வாட்டர், அந்த அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஹேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை எது கூட மெயினாக கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஷீபாவுடைய ஜுவல்ஸ். அவங்க யாருன்னா குயின் ஆஃப் ஷீபான்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸை விட மோர் வேல்யூபிள் எதுனா டெல்லாவோட பியூட்டிஃபுல்லான ஹேருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு தான் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ரெஷியஸான திங்ஸாக இருக்குது.
இப்போ டெல்லா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்களுடைய சேவிங்ஸை பார்க்குறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க விண்டோ கிட்ட அவங்களுடைய ஹேரை புல் டவுன் பண்ணி நிற்கிறாங்க. நிற்கும்போது அந்த ஹேரோட பியூட்டியை பார்க்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, என்னென்னா ஏன் நம்ம ஹேரை செல் பண்ணி நம்ம ஜிம்முக்கு கிஃப்ட் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ தட் ஷீ பிளான் டு செல் ஹர் ஓன் ஹேர். அதனால் இப்போ அவங்க சாஃப்ரனிக்கிட்ட போயிட்டு $20க்கு அவங்களோட ஹேரை செல் பண்ணுறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட அவங்களுடைய பியூட்டிஃபுல்லான அந்த ஹேர் இல்லை. அவங்களுடைய ஹேருக்கு பதிலாக அந்த $20 வாங்கிட்டு இப்போது ஜிம்முக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஜிம்முக்கு இப்போ என்ன கிஃப்ட் வாங்குறாங்கன்னா பிளாட்டினம் ஃபாப் செயின் வாங்குறாங்க. இது அந்த கோல்டு வாட்ச் கூட அட்டாச் பண்ணி போட்டால் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதோடைய அந்த பியூட்டிஃபுல்லான அந்த பிளாட்டினம் ஃபாப் செயினை எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த குவைட்னஸ் அண்ட் வேல்யூ எது மாதிரி இருக்குன்னா ஜிம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முமே ரொம்ப வேல்யூபுல்லான ஒரு குவைட்னஸான ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்கன்னா $21க்கு வாங்குறாங்க. ரிமைனிங் இப்போ டெல்லாக்கிட்ட 87 cents தான் இருக்குது. இப்போ அவங்க கிஃப்ட் வாங்கிட்டாங்க, பட் அவங்களுடைய ஓன் ஹேர் அவங்கக்கிட்ட இல்லை. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, கோனி ஐலாண்டில் இருக்கக்கூடிய கோரஸ் கேர்ள் மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஷார்ட் ஹேரை கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு போயிட்டு காஃபியும் சாப்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு காடுகிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய ஷார்ட் ஹேர்லேயுமே ஜிம்முக்கு முன்னாடி நான் ப்ரிட்டியாக தான் இருக்கணும், எந்த விதத்துலேயுமே ஜிம் ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ணுறாங்க. அண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்முடைய சுச்சுவேஷனை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய புவர் லைஃப்னால ஜிம்முக்கிட்ட ஒரு கோட் கூட இல்லை, அண்ட் அவருடைய ஹேண்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு க்ளவுஸ் கூட இல்லைன்ற மாதிரி அவங்களோட சுச்சுவேஷன் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிட்டு அவளுடைய இப்போ இருக்கிற அந்த ஷார்ட் ஹேரை நினச்சி ஒரி பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன்வைல் இப்போ ஜிம் உள்ளே வராங்க. இப்போ ஜிம் டெல்லாவை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது டெல்லா ஜிம்மை கன்சல்ட் பண்ணுறாங்க. இந்த ஹேர் வளர்ந்துரும், கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏன் இந்த ஹேரை செல் பண்ணேன் அப்படின்னா, உங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய வாட்சை கொடுங்க, இந்த ஃபாப் செயினை அதில் அட்டாச் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வாட்சை கேட்குறாங்க. இப்போ ஜிம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டெல்லா கிட்ட இந்த மாதிரி நான் உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக என்னுடைய கோல்டு வாட்சை நான் செல் பண்ணி உனக்கு நான் ஒரு டாட்டாய்ஸ் ஷெல்லில் செஞ்ச ஒரு செட் ஆஃப் கோம்பை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த கோம்பை நீ வச்சு உன்னுடைய பியூட்டிஃபுல்லான கேரை கோம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அதுக்காக தான் நான் என்னுடைய கோல்டு வாட்சை நான் செல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேட்ட டெல்லாவுக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி ஹேர் தானே வளர்ந்துரும், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஓகே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியை எண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இதை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, மெஜாய் வைஸ் மேன் அவங்க ஜீசஸ்க்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு. ஸோ அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட்டை விட டெல்லா அண்ட் ஜிம் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க வச்சிருந்த அன்புனால தன்னைக்கிட்ட இருக்கிறதையே ஒரு செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி அது மூலமாக அவங்களோட அன்பை காண்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி இந்த ஸ்டோரி எண்ட் பண்ணுறாங்க. ஸோ செல்ஃப் சாக்ரிஃபைஸ் லவ் இது மூலமாக அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் தேன் த மெஜாய்ஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய தீம்ஸ் பார்த்தோன்னா லவ், சாக்ரிஃபைஸ், செல்ஃப்லெஸ்னஸ், ஜெனராசிட்டி, பாவர்ட்டி அண்ட் கண்டென்ட்மெண்ட். ஸோ இதுதான் இந்த ஒரு ஸ்டோரியோட எக்ஸ்ப்ளனேஷன். And finally, thank you for learning with English Garden. I hope this lesson helped you to understand the story clearly. If you like this video, please do like, share and subscribe to support the channel. I will see you in the next lesson. Until then, keep learning and keep growing. Thank you.